இப்படியான இருக்கும்போது பல பிரச்சனைகள் நடக்கும். இந்த பிரச்சனை அரசமைப்பு சட்டம் வர்றதுக்கு முன்னாடியா இல்லாட்டி அதுக்கு பிறகு வந்து? அதுக்கு பிறகு அரசமைப்பு தானே சுப்ரீம் கோர்ட் வர்றாங்க. அதான் 50க்கு அப்புறம். 50க்கு அப்புறம் அதுக்கு பிறகு அந்த பில்டிங்கே கட்டுறாங்க, சுப்ரீம் கோர்ட் பில்டிங் கட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு டசல் போயிட்டு இருக்கு. காங்கிரஸ்ல 2 விதமான கருத்துக்கள் இருக்கிறவங்க இருந்தாங்க. ஒரு விதமான கருத்துக்கு அப்படின்னா நேரு சார்ந்தவங்க, இன்னொன்னு வந்து சர்தார் பட்டேலை சார்ந்தவங்கன்னு 2 விதமா இருந்தாங்க. அது வெளியே இன்னைக்கு வரலாறுல இல்ல. அப்படி ராஜேந்திர பிரசாத் ஓரளவு சப்போர்ட் ஆஃப் சர்தார் பட்டேல். அன்னைக்கு வந்து என்னாச்சுன்னா, இன்னைக்கு கூட பதிவு போட்டிருக்கேன், 2 பேரும் போட்டி போடுறாப்புல, பிரதம மந்திரிக்கு போட்டி போடுறாப்புல ஒரு தயார் நிலையில இருந்தாங்க. பிரதம மந்திரிக்கு யாராரு? சர்தார் பட்டேலும் நம்ம பண்டிட் நேரு. அப்போ காந்தி வந்து நீ வேண்டாயா, அவர் நேரு வரட்டும் சொன்ன உடனே நாமினேஷன் போட வேண்டான்ட்டாங்க. அதுக்கு பிறகு நேருவுக்கும் சர்தார் பட்டேலுக்கும் பல பிரச்சனைகள் நடந்தன.